ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்டர். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இங்கே வந்துடுவோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இருக்கேன். ஸோ இப்போது காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது அசரிஸ் செட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ரிவ்யூ போட்ட லான்சர் காரு தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு அசரிஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. எஸ், த ப்ளங்கட் அந்த மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனோட 7 inch நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மோட்டிவேஷன் தரும். ஸோ இத்தனை பேர் நான் நம்பி பார்க்குறாங்க. ஸோ நான் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எஸ், இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் அப்போ நான் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்காக ஸோ வந்து இது வந்து என்னதுன்னு காட்டினா, ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இதோட பாக்ஸ் வந்து இப்படி தான் வந்துச்சு. ஸோ ப்ளங்கட் கார் மீடியா நியூயார்க் 750. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்ட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓல்டு மாடல் கார் அப்படிங்கிறனால ஸோ ஓரளவுக்கு நம்ம ஓல்டு மாடலில் ஒரு செட்டு நல்லா செட்டாக போட்டோம்னா கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா பழைய காலத்தில் வந்த எஃபெக்ட் வந்து இந்த காலத்தில் ரீசெண்டில் இருக்கிற செட்டில் வரதில்லைன்னு சொல்லி சில நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன்னா நான் மாற்றினே கேட்டேன். ஸோ இந்த இதே நான் வந்து இப்போது வேறு ஏதாவது ஜிசோனிக்ஸ் அது மாதிரிலாம் போட்டுருந்தேன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்க மாட்டேன்னு கேட்டப்போ அந்தளவுக்கு இருக்காது தம்பி, மைல்டாக குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸோ நிறையா விசாரித்து தான் எடுத்தோம். ஸோ எப்படி என்னது அப்படின்னா, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 போட்டிருப்பாங்க. எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 22 இல்லை 21 போட்டிருப்பாங்க ஒரு சில பாக்ஸில். பட் நீங்கள் ஆன்லைனில் 18,000 எடுக்கலாம். இதே நீங்கள் ஆஃபர் அந்த மாதிரி டைமில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 12 இல்லைனா 13 கூட எடுக்கலாம். நாங்கள் வந்து 13,000 தான் எடுத்தோம். ஸோ ஆஃபரில் எடுத்தனால 13,000 ப்ளஸ் கார்டு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 13,000 எடுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களால் காமிச்சார் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்க்ரீன். ஸோ ஒரு 17 inch ஸ்க்ரீன் இது. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா 17 inch ஸ்க்ரீனுக்குன்ட்டான். ஸோ ப்ளூடூத் 4.1 கனெக்டிவிட்டி கொடுக்குறான். ஸோ இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் வந்துச்சு நினைக்கிறேன் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து 4.1 கொடுத்துருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியர் கேமரா இன்புட். ஸோ ரியர் கேமரா இன்புட் இருக்குது. நீங்கள் வேணும்னா ரியர் கேமரா இதே மாடல் பிராண்டில் வாங்கி வச்சுக்கலாம். பட் இந்த பாக்ஸுக்குள்ளே ரியர் கேமரா வராது, ஒன்லி செட்டு மட்டும்தான் வரும். நீங்கள் இல்லை ஏன்னா இன்புட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம வேணால் செட் பண்ணி இந்த இதில் வந்து ரியர் கேமரா நம்ம பார்த்துக்கலாம். அந்த இதுக்கு இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4x50 வாட்ஸில் அவுட்புட் மோடு. இன்னொன்று ஃப்ரண்ட் யூஎஸ்பி அண்ட் ரியர் யூஎஸ்பி நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே இதுதான் மேக் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வேறு என்னென்ன சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது, எஃப்எம் சப்போர்ட் இருக்குது, ஃப்ளாக் சாங் நீங்கள் போட்டுக்கலாம், சப் அவுட்புட் இருக்குது, ஈக்குவலைசர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்கேஸ் உங்கள் காரில் வந்து ஸ்டீரிங்லேயே சில கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும், அது இருந்தால் கூட அதில் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இந்த ஒரு இதில் இருக்குது. பட் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெஸ்ட்டுலாம் சொல்லலை. நாங்கள் போட்டதில் இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரிவ்யூ நான் அதுக்காக தான் அந்த ரிவ்யூ பண்ணேன்னா, இதுதான்டா பெஸ்ட்டு, இதுதான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது வந்து ஓகே, விண்டேஜ் காருக்கு இந்த மாதிரி விண்டேஜான ஒரு செட் வந்து போட்டோம்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து தூக்கி கொடுக்க சொல்லலாம். ஸோ வந்து மியூசிக் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இதோட இன்பில்ட் உள்ள என்னென்னலாம் காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்படின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ வச்சு தான் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு கனெக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஐஃபோன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா அது ஓகே ஹோம் ஐஃபோன் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆப்பிள் கார்ப்ளே. இந்த ஆப்பிள் கார்ப்ளே வச்சு நீங்கள் வந்து ஐஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஐஃபோன் அப்படியே மாற்றிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரேடியோ. ஸோ ரேடியோ கிளிக் பண்ணிங்கன்னா வயர்லெஸ் ரேடியோ. ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற சேனலில் மாற்றிக்கலாம். பதிவாகியுள்ளது. புதுச்சேரி ஸோ உங்களுக்கு ரேடியோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து பாஸ் ஆஃப் மட்டும் கொடுக்கல, அது மட்டும் ஏன்னு தெரில, இல்லை எக்ஸிட் பண்ணணும் அது மாதிரி எதுவுமே தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி இன். ஸோ ஏவி இன் அப்படிங்கும்போது ஸோ நம்மளோட ஜாக்கோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஜாக் வச்சு நம்ம ஃபோனில் கொடுத்தோம்னா ஜாக் வச்சு நம்ம பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு அப்பமே நான் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. இது வந்து ப்ளூடூத் மியூசிக். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா ப்ளூடூத் மியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோன், நம்ம ஃபோன் பேசுகிறதுக்காக நமக்காக ஒரு மைக்ரோஃபோன் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மைக்ரோஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம், கூகுள் அசிஸ்டன்ட் அதாவது யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி. ஸோ நம்ம பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணோம்னா யூஎஸ்பியில் பாட்டு பாடும். இது வந்து ஈக்குவலைசர். ஸோ ஈக்குவலைசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி ஒரு 5 செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வைக்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி 5 செட்டிங்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதிலே பிபி சவுண்ட் இருக்கும். ஸோ அவங்களோட பிராண்ட் பங்க் அந்த பிராண்டோட சவுண்டுன்னு இருக்கும். ஸோ நிறைய காரில் மேபி இந்த லவுட்னஸ் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த லவுட்னஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் வந்து உங்களுக்கு காரில் தருது. ஸோ இருக்கிற எல்லா கம்ப்ரமைஸ் சொன்னால் எல்லா ஸ்பீக்கரும் ஒரே இடத்துல வேலை செய்யும் அப்படிம்பாங்க தெரியுமா, அது மாதிரி. ஸோ கரெக்டான அளவுக்கு தான் போகணும் பவர், அது மாதிரி கொடுக்குது. மேபி நிறையா காரில் இருக்கலாம், நிறையா செட்டில் வருதான்னு தெரில. ஸோ உங்கள் காரை பொறுத்து அது மாறுனாங்க கேட்டப்போ. ஸோ இதிலே நீங்கள் கிளாசிக் வச்சுக்கலாம், ராக் வச்சுக்கலாம், ஜாஸு, கண்ட்ரி, பாப்பு, ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிபி சவுண்டு எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். இல்லை எனக்கு வேண்டாம் எல்லாமே தெரியும்னா கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணாலும் நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ஃப்ளாட்டாக இருக்கணும், ஸோ ஃபுல்லாக ஃப்ளாட்னு தெரியுமா அது. ஸோ நம்ம பிபி சவுண்ட் வச்சுக்குவோம். இது என்னது ஃபேட் பேலன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சப் ஊஃபர் வச்சுக்கிறீங்கன்னா சப்போட லெவலை ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். இப்போ நம்ம மண்ணில் சப்பு இல்லை அந்த இது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட்டு, ரைட்டு, பேக்கு, நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஹோம் தேட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ ஸோ அது மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் தான் பாடணும்னா இது மேலே எடுத்தோம்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் தான், சைடில் மட்டும் தான் பாடும். இங்கிட்டனா இது சென்டரில் வச்சோம்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர், இந்த சைடில் பேக்கு, இந்த சைடில் இருக்கிற ஸ்பீக். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம வந்து சென்டரில் வச்சோம்னா எல்லா ஸ்பீக்கருமே ஒன்றா பாடும். ஸோ இது வந்து இதில் ஒரு நல்ல ஒரு விஷயமே சொல்லலாம். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது. ஸோ இது ஃபோன் லிங்க். ஸோ நீங்கள் ஃபோன் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் கனெக்ட் டிவைஸ். ஃபோன் லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது இந்த ஆப் இந்த இதை வந்து நம்ம ஃபோனில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆப் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் ஆப் இது, ஃபோன் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு இதுதான் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண போகிற ஒரு ஆப். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃபோனில் எப்படி இருக்கும் என்னென்னலாம். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சரியான ஏரியா வைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து இதை வந்து இது காமிக்கிறேன். ஸோ அதோட ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணி காமிச்சா தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோனில் போய் பார்க்கலாம். ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன் நம்மகிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி கேபிள், ஸோ டேட்டா கேபிள் நம்ம எங்கே வந்து இது போட்டோமோ பென்ட்ரைவ் போட்டோமோ அந்த இடத்துல டேட்டா கேபிள் போட்டு உங்கள் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ எங்கன்னா வச்சுங்களே காட்டுறேன், இருங்க வரேன். ஆமாம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ அந்த ஆப் ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் நம்மளோட ஃபோனில் என்னென்ன ஸ்க்ரீன் இருக்கோ அது வந்து அப்படியே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி டைப் கேர்ஃபுல்லி. ஸோ மேப்ஸ் இருக்கும், டெலிகிராம் இருக்குது, பாட்காஸ்ட்டு, ஃபோனு, எக்ஸிட்டு, ஸோ அது மாதிரி கேமு, லோக்கல் வீடியோஸ், மெசேஞ்சர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பு, மெசேஞ்சர் இதெல்லாம் நம்ம யூஸர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. ஸோ இதில் நம்ம வீடியோ பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தேடி பார்த்தேன், தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வீடியோ எதுவுமே காணோம் இந்த இதை பற்றி. ஸோ மேபி என் கண்ணில் படலையான்னு தெரில, பார்த்த வரைக்கும் எதுவுமே காணோம். ஸோ எப்படி நாங்கள் வந்து காரில் யூடியூப் எவ்வளோ கொடுத்துட்றான், பட் யூடியூப் வந்து சப்போர்ட் ஆகலை. யூடியூப் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா நான் மேக்ஸிமம் நம்ம டிஸ்பிளே வச்சிட்டாலே பாட்டு கேட்டு தான் போவோம். ஸோ யூடியூப்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் இது மாதிரிலாம் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ. ஸோ கார் டியூப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது தனியாக. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் இதிலே இருக்கும், கஸ்டமைஸும் இடத்துல இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த கஸ்டமைஸ் பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அன்லாக் யுவர் ஃபோன் டாஸஸ் ஆப் லாக். ஸோ இதை கொடுத்தீங்கன்னாவே உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் அந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் எங்கே தேவைப்படுதோ உங்களுக்கு என்ன ஆப் தேவைப்படுதோ எல்லாமே எங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணால் தான் நாங்கள் அந்த கார் டியூப். ஸோ அந்த கார் டியூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் மாதிரி தான். ஸோ எனக்கு இது வரும். ஸோ டைப் கேர்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ் ஆஃப் த ரோட், வியூ த ஸ்க்ரீன் வித் ரூல்ஸ் டு காஸ் த ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீனை பார்த்தே ஓட்டாதீங்க, அது மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ விட்டுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியுங்களா, ஸோ நார்மலான ஒரு யூடியூப் ஸ்க்ரீன் தான் இதில் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஸோ ஸ்வைப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே போதும் பார்த்தீங்களா, தட்ஸ் ஆல். இதுதான் இதில். ஸோ இதிலே நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணிக்கலாம் என்ன பாட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து டிக்கிலோனா போகிறேன்னா DIKLOONA டிக்கிலோனா ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரில. ஸோ டிக்கிலோனா போனால் வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த பாட்டு நான் அப்படி கிளிக் பண்ணேன்னா ப்ளே ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப நேரம் ப்ளே பண்ண நமக்கு வந்து இது போட்டுருவான், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணாலே பாட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு இதில் யூடியூப் பார்க்கணுன்னா அப்படி இதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வேறு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி CA கஸ்டமைசேஷன் இருக்கும். அது எங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா உள்ளே இருக்கும். ஸோ ஆசஸ் ஆன் ஃபோன் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்துட்டோம்னா
நம்ம வந்து நம்ம ஃபோனில் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம எதனா வேணுமோ அதில் யூஆரில் போட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா சூஸ் த வால்பேப்பர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் இதை கிளிக் பண்ண பேக்ரவுண்ட் மாறும் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது வைக்கலாம். இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நம்ம ரிலேட்டடாகவே இருக்குது பாருங்கள், ட்ராவலிங். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு பேக் போயிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீன் வாங்க, ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ திரும்பி நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு வேறு என்ன பார்க்கலாம், ஷோ த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜை நம்ம வந்து இதிலே ரீட் பண்ணி காமிக்க சொல்லலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் இதில் இன்பில்டாக இருக்கிறனால ஸோ நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ரீட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அது வந்து உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னு வச்சுங்களேன், ஹே கூகுள் பார்த்தீங்களா, ஓப்பன் த கூல் ஷிஃப்டர் சேனல் இன் கார் டியூப். Sorry, I didn't understand. ஸோ வந்து இது வந்து புரிஞ்சுன்னு சொல்லுது. என்னென்னா பார்த்தீங்களா, இது மாதிரி தான், இதுதான் கூகுள் அசிஸ்டன்ட். ஸோ இது வந்து கார் டியூப்பில் இருக்கிறனால நம்ம வந்து சர்ச் பண்ணால் அது சொல்ல மாட்டேங்குது. நம்மளோட ஃபோன் வந்து இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஃபோன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்கு. கூகுள் அசிஸ்டன்ட் எல்லா இடத்துலையும் கூகுள் அசிஸ்டன்ட் வந்தோடனே அவர் ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சிட்டாப்பில். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஷோ த வெதர் கண்டிஷன் வந்து காமிக்கலாம். ஸோ டே டைம், நைட் டைம் மோட் ஃபார் மேப்ஸ். ஸோ டே டைம்னால் நம்ம மேப்பெல்லாம் பார்த்துருப்போம், கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே நைட் டைமில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் மேப் மாறும் பார்த்தீங்களா, அந்த இது கூட நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம். வேறு இதில் என்ன சொல்கிற மாதிரி, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ செட்டிங்ஸ்னால் அவ்வளோதாங்க, இவ்வளோதான் செட்டிங்ஸில் இருக்க விஷயம். இதில் பேலன்ஸ் நீங்கள் ஆட்டோ ஆண்ட்ராய்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஆட்டோ ஆண்ட்ராய்டு தான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்குது, ஆட்டோ ஆண்ட்ராய்ட். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளோட அந்த மெனு வந்துடும். ஸோ மேப் வேணா கூட நம்ம மேப்ஸ் வச்சு, ஸோ கூகுள் மேப் நீட் டு சேஞ்ச் செட்டிங்ஸ், செக் நோட்டிஃபிகேஷன் உடைய ஃபோன். ஸோ ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், ஃபோனில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை நான் மாற்றணும். ஏன் நோட்டிஃபிகேஷன் வேணால் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், இதில் வர நோட்டிஃபிகேஷன்லாம் அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இதில் வந்து வாட்ஸ்அப்பு வேறு. ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி அப்புறம் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணாலே சொன்னாலே போதும், டைப் பண்ணிக்கும். இப்போ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஹாய் ஹலோனா அதுவும் ஹாய் ஹலோ நம்ம சொல்லி டைப் அப்படின்னு சொன்னால் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இதுவாக நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே இருக்காச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் அந்த விஷயமெல்லாம் செக் பண்ணுவோம், கூகுள் அசிஸ்டன்ட் கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ், வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை வந்து நம்ம சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து வாட்ஸ்அப் உங்களுக்கு காமிச்சேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஃபோன்லேயே நம்ம அந்த ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு காட்டலாம். ஸோ அங்கே பார்த்தா தெரியும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ இதான் அந்த ஆப்பு. ஸோ இப்படி பண்ணிங்கனாவே போதும். ஹே கூகுள் டெக்ஸ்ட் ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் லான்ச்சர், ஹே கூகுள் ஆக்டிவிட்டி, அப்புறம் வேறு என்ன இருக்குன்னா ஒரு ஆன்சருங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள், நைட் மோடு அதில் பார்த்தது மேக்ஸிமம் இதுலேயே நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதிலே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாட்டு வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த கார் டியூப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கார் டியூப்லேயே ப்ளே பண்ணுறோம். ஸோ என்சிஎஸ் சாங் வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. ஸோ என்சிஎஸ் சாங் நம்ம எதாவது கிளிக் பண்ணி விட்டோம்னா முக்கியமான விஷயம் கேட்குதுங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு வந்து ஆனில் இருக்கணும். நெட் ஆனில் இருந்தால் தான் வேலை செய்யும். வேலை செய்யணும். பாட்டு பாடுறது சவுண்டு பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது, வேணா ஏற்றிக்கலாம். ஸோ எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வந்து கூகுள்லேருந்து ப்ளே பண்ணுறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் கூகுள்லேருந்து ப்ளே பண்ணால் இவ்வளோ எஃபெக்ட் வருமாங்கதான் எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டில் நான் நிறைய ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஹோம் தேட்டர்லாம் ப்ளே பண்ணோம்னா வச்சுங்களேன், இந்த யூடியூப்லேருந்து பண்ணும்போது அந்த அவ்வளோ எஃபெக்ட் வராது. இதே நம்ம பென்ட்ரைவ் போடணும்னா அது தனி ஒரு எஃபெக்டாக வரும். ஸோ இவ்வளோ எஃபெக்ட் வருது யூடியூப்லேருந்து வரும்போதுங்கிறதே என்ன பண்ணிக்காங்கன்னு தெரில. ஸோ மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு பண்ணிக்காங்கன்னு தெரில. ஸோ உள்ள கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதும் அந்த ஈக்குவலைசர் பண்ணுறதும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் காட்ட மறந்துட்டேன்.
அது வந்து நம்ம வந்து இது வந்து பண்ண முடியுமான்னு தெரில. சரி, அதான் நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுறேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். அந்த வோக்கல்ஸ் மாற சொல்லியிருந்தேன்ல, சரி பார்க்குறேன், டைப் பண்ணுறேன். இல்லை, ஸோ நம்ம வந்து யூடியூப்லேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஆஃப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வந்து நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிடுறேன். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் ரைட்லாம் வோக்கல்ஸ் ட்ராவல் ஆக சொல்லணும்ல, அது ஒன்று காமிக்கிறேன். இன்னொன்று மேப் நம்ம சொல்லியிருந்தேன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னது. ஸோ இப்போ கிளிக் பண்ணினா மேப் வந்து சரி பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். லொக்கேஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் மேப் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து அப்படியே மேப் போட்டு எங்கே போகிறோம், இப்போ எங்கே போகலாம், இப்போதைக்கு நம்ம டைப் பண்ண வேண்டியதான் CHENNAI சென்னை. சென்னை லைக் பண்ணிட்டு லோடிங் ரூட்ஸ். ஸோ ரூட்டுக்கு வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கா. சென்னை போ. Head south toward Kajimalai Colony Road, near Mahal Road, then turn right onto Kajimalai Colony Road. இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த மியூட் தேவையில்லை சரிங்களா. அப்படியே அப்படி போனோம்னா அப்படியே ரோடு காமிச்சிடும் பாருங்க. இங்கே பாருங்கள். ஸோ எனக்கு அப்படியே அங்கே பாருங்கள். அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். இல்லை நம்ம இங்கேருந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இடத்துக்கே போடுவோமா. இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற இடம் LEH. நம்மளும் மேப் வழியாக போய் பார்ப்போங்க வாங்க. லோடிங் த ரூட். ஸோ 3487 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து. அப்படியே ஏறி போனோம்னு வச்சுங்க, அப்படியே போய் பாருங்க, அப்படியே போய் 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 போய். ஸோ இங்கே போது ஹைதராபாத் தாண்டி நம்ம எக்ஸிட் ஆகிடும் ஃபுல்லாக. இங்கே இருக்குது பாருங்கள் லடாக். ஸோ உங்களுக்கு லடாக்கே நான் போட்டு காமிச்சாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எங்கே போகணுமோ அங்கெல்லாம் நீங்கள் இப்படி ஸோ ஜிபிஎஸ் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் இல்லாமல் இதில் பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இதில் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் எல்லாமே ஸ்பிட்லிங் காமிச்சிடுறேன். ஸோ நான் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு எகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் கைஸ். ஸோ ப்ளூடூத் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இதில் நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ரீட் பண்ணி காமிக்குன்னு சொன்னேன். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இந்த நம்பருக்கு தான் நான் இப்போ மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நான் வந்து இப்போது HELLO ஹெலோன்னு அனுப்பிட்டேன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இங்கே வந்துடுச்சு ஹெலோன்னு இருக்குங்களா. ஸோ ப்ளே கொடுத்தீங்கன்னா Hello. Do you want to reply? I am busy. Sorry, did you want to reply to that one? Yes. Okay, what's the message? Type I am busy. I got. Type, I am busy. Do you want to send it or change it? Send it. Okay, it's sent. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். ஸோ நம்ம அதிட்ட இப்போது கான்வர்சேஷன் பண்ணோம். ஸோ பண்ணதில் டைப் I am busy வந்திருக்கு. ஓகேங்களா, நான் சொன்ன என்ன சொன்னனோ அதான் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு டிராஃபிக்கில் நம்ம நின்றுட்டுருப்போம், இல்லை டிராஃபிக்கில் மேபி ஹெவி டிராஃபிக்காக இருக்கலாம். அங்கே போய்ட்டு நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், அது இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வருது, இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வருதுன்னா நம்ம அங்கே வந்து டைப் பண்ணிருக்க முடியாது. ஸோ இது மாதிரி நான் இருக்கேன், இங்கே இருக்கேன்னு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணி சொன்னோம்னாவே நம்ம வந்து நான் வந்து இப்போது டைப்புன்னு சொன்னாலும் டைப் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் எங்கே வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அதே டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ தெளிவாக அனுப்பிச்சி விட்ருவோம். இதே நீங்கள் தமிழ் அனுப்பிச்சி விட்டால் கூட ஒரு நிமிஷருங்க. நேற்று நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம் தமிழ் அனுப்பிச்சு, அது உங்களுக்கு திரும்பி நான் தமிழ் அவனுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சென்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்களேன். நேற்று என்ன அனுப்பிச்சி விட்டோம்னா, நேற்று கல்லூரி வரையா என்னமோ அனுப்பிச்சி விட்டோம். ஸோ இப்போ நம்ம தான் தமிழில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ தமிழில் நம்ம என்ன அனுப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் டைப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்காய் ஐயோ வருதா. இப்போ அங்கே மெசேஜ் வந்துடும் பாருங்கள், வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு.
ஸோ நான் நிறைய டைம் மேலே வந்துடும். இப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் ஏன்னு தெரில. ஸோ ப்ளே பண்ணோம்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Do you want to reply? எஸ், 1 second ப்ளீஸ், ஐ வாண்ட் ரிப்ளை. I got 1 second, please. Do you want to send it or change it? சென்ட் இட். ஸோ 1 second ப்ளீஸ் வந்துருச்சு. Okay, ஸோ it's நான் sent. தேங்க்யூ. ஸோ நான் சொன்னது ஒன்று, பட் அது வந்தது ஒன்று. ஸோ நான் தமிழில் மட்டும் நம்ம ரீப்ளை பண்ண முடியாது, அதான் பிரச்சனை. நான் வந்து தமிழில் படிக்கும், பட் தமிழில் நம்ம ரீப்ளை பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். வேறு நம்ம இதில் என்னென்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்ட் நம்ம செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணலாம் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபோனில் ப்ளூடூத் எடுத்துக்கங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோனில் ஒரு ப்ளூடூத் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆன் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே கிளிக் பண்ணணும், இங்கே ஒரு ப்ளூடூத் மியூசிக் இருக்கும், அது பண்ணக்கூடாது. இங்கே இருக்கும் பாருங்கள் ஃபோன் சிம்பிளில் போட்டு ப்ளூடூத். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதுதான் ஆட் டிவைஸ் அப்படிங்கிறது. ஸோ LG GX வந்து நம்மளோட யூசர் அவரோட ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கார். நியூவாக வேணும் அப்படின்னா சிஸ்டமோட பேர் தான் நியூயார்க் 715 இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்கேன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபோன்லேயோ ஆட் நியூ பேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகும். இப்போது இங்கே பாருங்கள் காரில் வந்துருச்சு நம்மளோட OnePlus 17. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே மேபி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பாருங்கள் பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ பேர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போது இங்கே சிம்பிள், இது அவரோட ஃபோனு, இது நம்ம ஃபோனு. ஸோ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணோம்னா இந்த கான்டாக்ட் இருந்தால் ஸோ நம்மளோட கான்டாக்ட்லாம் ஒரு இதாகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து அது எடுத்துடலாம், எப்படியாவது ரிமூவ் பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம ப்ளூடூத் வந்து ஓகே கனெக்டட் வித் இதாகிடுச்சு. ஸோ இப்போ ஃபோனில் போய்ட்டு நம்ம அதே பாட்டு போடுறோம், ஏதாவது NCS சாங் போட்டோம்னா ஸோ லோடிங் ஃபார் ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் ஆட்டோமேட்டிக்காக. நெட்டு வந்து வர வைஸ். ஸோ மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டு தான் வேணும். நெட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. டக்குன்னு எல்லாமே லோட் ஆயிரும். ஸோ ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆடெலாம் நம்ம எடிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாட்டு வைப்போம். ஸோ ஃபீல் ஆகுதுங்களா? ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ நெட்டு வந்து நம்ம வந்து இப்போது குறைச்சிருவோம். ஓகேங்களா? பாட்டு பாட ஆரம்பிச்சு ப்ளூடூத் தான் பாடிட்டு இருக்கு. இப்போ ஈக்குவலைசர் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? ப்ளூடூத்தோட மியூசிக் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர். ஸோ இந்த ஈக்குவலைசர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேப் பேலன்ஸ் இந்த கிளாசிக் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில, ஒரு மாதிரி மந்தமான மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் மாறும். இது நம்ம எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணது DP சாங் தான். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் இங்கே தான் வேணும். ஸோ இங்கே மட்டும்தான் பாடும், இந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் பாடும், வேறு எந்த ஸ்பீக்கருமே உங்களுக்கு வண்டிக்குள்ளே பாடாது. இதே நான் வந்து இப்போது இங்கிட்ட கொண்டு போகிறேன்னா இந்த ஸ்பீக்கர் பாடும். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஸ்பீக்கருமோ அதுக்கு. ஸோ இப்போ முன்னாடி வைக்கிறேன், சென்டர்லனா இங்கே மேலே இருக்கிறது சைடில் இருக்கிறது எல்லாமே பாட வைக்கிறோம். பின்னாடி பேக் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர். ஸோ இப்போ நான் வச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ இந்த இதுவும் பேக் ஸ்பீக்கரும். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வச்சோம்னா அந்த சைடில் இருக்கிறதும் பாடும், இங்கே இருக்க இந்த பேக் ஸ்பீக்கரும் பாடும். ஸோ இது ரெண்டும் பாட வைக்கிறீங்களா? இதே மாதிரி நான் வந்து இப்போ இந்த சைடு போட்டுட்டேன் அப்படின்னா இதுவும் பாடும், பேக் சைடில் இருக்கிற அந்த மூலையில் இருக்கிற ஸ்பீக்கரும் பாடும்.
ஸோ இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக சென்டரில் கொண்டு வச்சுட்டோம் வச்சுக்கலேன். ஸோ வண்டி ஃபுல்லாக இது வந்து பாட ஆரம்பிச்சிடும். வால்யூம் எத்தனை ஏற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு ஃபியூச்சர்ஸ் சொல்லலாம். ஸோ கொடுத்த அமௌண்ட்டுக்கு வருத்தான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்து தான். நாங்கள் வந்து வெளியே போய் 4 இடத்துல கொட்டேஷன்லாம் கேட்டு நிறைய இடத்துல வாங்கணும் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டப்போ ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா 15,000க்கு மேலே தான் சார் வரும் அப்படின்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டின் 7 இன்ச் 17 இன்ச் நினைக்கிறேன் 17 7 இன்ச்சு வரும் டபுள் டின். ஆனால் இது நீங்கள் வெளியே போய் கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்கும் 15,000 மேலே தான். நிறைய இடத்துல கேட்டப்போ 20,000 25 22 என்னமோ சொன்னாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 ரேட்டில் அங்கே சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணப்போ இந்த மாதிரி பிராண்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து 18,000 போட்டிருந்தாங்க. ஸோ 2 days 3 days செக் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ ஆஃபர்னு சொல்லி போட்டாங்க. ஆஃபர்னு சொல்லப்போ 13,000 நம்ம வந்து வாங்கியிருக்கோம். 13,000 வாங்கினதுக்கு வருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வருத்து தான். ஸோ இந்த காருக்கு வந்து செம்மையாக செட் ஆகிக்கிச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது லேண்ட்சர் யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பீக்கருமே நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் வரல அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொன்னீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கர்ஸ் தான் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா செட் வந்து எந்த இதுக்கும் இருக்கா இல்லை கனெக்ஷன் கொடுத்தீங்க அதை மாற்றி கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வந்து தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஃபுல் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து நிறைய வீடியோ கேட்டுருக்காங்க எல்லாருமே. அண்டு இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், நம்ம இனி மேக்ஸிமம் இந்த லேண்ட்சர் காரில் தான் நம்ம வீடியோ எடுப்போம். ஒரு 3 to 4 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்ட்சர் வீடியோ வந்து வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க மாடிஃபிகேஷன் வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட பழைய லேண்ட்சர் வீடியோ பார்த்தீங்கன்னா 7.1K ரீச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நல்ல ரீச்சில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரியே கொண்டு போங்க. இன்னும் முடிஞ்சளவுக்கு அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன்ஸ். தேங்க்யூ கைஸ்.